எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் மேக்கப் கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நான் ஜெயா பேசுறேன். ஸோ இன்னைக்கு சீஸ் மேக்கப் சேனல்ல வந்து லாஸ்ட் வீக் ஆஃப் 2024ல வர வீடியோஸ். ஸோ இது வந்து ஒரு டாப் வீடியோ. நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்க வீடியோ. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து ஐ ட்ரைங் ஃபார் பேபி வீடியோல வந்து அம்மா ஆயிட்டா எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ஒரு எண்டிங் கொடுத்துருப்பேன். அதுக்கப்புறம் என்ன கொடுமைன்னு பாருங்க அப்படின்னு ஒரு வீடியோ பண்றேன்னு சொன்னேன். இப்பதான் அந்த வீடியோ பண்றேன். ஸோ அந்த வீடியோ நீங்க பார்க்கல, நீங்க ட்ரைங் இல்லைன்னா நீங்க நியூ மதர் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு நிறைய வருடம் ட்ரை பண்ணி குழந்தை இல்லாமல் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பா நீங்க அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பேசுறது வந்து ஷேமிங், மதர் ஷேமிங். ரொம்ப லேட்டாகி நிற்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதுதான் இலக்கு, அம்மா ஆயிட்டா அதான் முடிஞ்சது, அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்மளை ஒன்றும் அசைக்க முடியாது, ஒன்றும் கேள்வி கேட்க முடியாது அப்படின்லாம் நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? இந்த ஒன்று தான், இதுக்கப்புறம் நம்மளை சொசைட்டி நிம்மதியாக விட்டுறேன். இதுக்குதான் இப்போதான் உங்களுக்கு செக்மேட்டு உள்ள வந்துட்டீங்களா கேம்குள்ள, இப்போதான் உங்களுக்கு செக்மேட்டு. ஸோ இப்போ நீங்கள் அம்மா ஆயிட்டீங்க. ஸோ அம்மா ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து குழந்தைக்கு ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பீங்க. உங்களை அம்மா தட் இஸ் குழந்தை ஈஸியாக நிற்கிறவங்களுக்கும் நிற்காதவங்களுக்கும் உங்களுக்கு வேறுபாடு பண்ணி உங்களை வந்து ஏற்றத்தாழ் பண்ணி பேசிட்டு ஷேம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் அம்மா ஆயிட்டீங்க, நீங்கள் அம்மா க்ரௌடுக்குள்ள வந்தாச்சு, நீங்கள் ஈக்குவல் ஆயிட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஈக்குவலாக ஷேம் பண்ணுவாங்க. இது ஒரு விதமா ஷேம் பண்ணுவாங்க, இது ஒரு விதமா ஷேம் பண்ணுவாங்க இல்லைங்களா? இப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி ஷேம் பண்ணுவாங்க. ஸோ நீங்க உள்ள வந்துட்டீங்க, ஸோ அதனால நீங்க செக்மேட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ என்ன ஒரே ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு குழந்தை வந்துருச்சு அந்த ஒரு விஷயத்துக்கு உங்களுக்கு பண்ண, மற்றபடி அனைத்தும் அதே தான். சரிங்களா? ஸோ ஷேமிங் அப்படின்றது வந்து நிறைய விதத்துல உண்டு. நான் வந்து என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, முன்னோர்கள் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிற வயசானவங்க தான் ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் வந்து நம்மளை வந்து ஷேம் பண்றாங்க அப்படின்னு நினைச்சோம்னா அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அனைத்து பேரும் பண்ணுவாங்க. முக்கியமா சேம் ஏஜ் இல்ல ஒரு 2 வருடம் 3 வருடம் பெரியவங்களோ சின்னவங்களுமே வந்து ஷேம் பண்ணுவாங்க. முக்காவாசி விமனை ஷேம் பண்றது விமன். சரிங்களா? அது எந்த வயதுல கிடையாது. இன்னும் ஒரு பிறந்த குழந்தையிலேருந்து ஒரு 10 வயசு 15 வயசு மட்டும் அவங்க வேர்ல்டில் இருக்கிறதுனால அவங்க வந்து மதர்ஸ் ஷேம் பண்ணுறதில்ல. மற்றபடி அதுக்கு மேலேருந்து 100 வருடம் 100 வயசு இருக்கிறவங்க வந்து விமனை ஜாலியாக ஷேம் பண்ணுவாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி அதிகமாக ஷேம் பண்ணுறது வந்து சேம் ஏஜ் இல்லை பக்கத்துக்கு ஓரளவுக்கு பக்கத்தில் இருக்க ஏஜ், அதுதான் வந்து இங்கே கொடுமையே. ஸோ நம்ம முதல்ல இந்த வயதானவங்கள பார்த்தலாம். வயசானவங்க ஷேம் பண்ணுறதே வந்து என்னென்னா அவங்க தாய்ப்பால் வச்சு, நீங்கள் புது அம்மா இல்லைங்களா, தாய்ப்பால் வச்சு ஷேம் பண்ணுவாங்க. உங்கள் இப்போ ஆப்ரேஷன் வச்சு ஷேம் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன ஆப்ரேஷன் அதை வச்சு ஷேம் பண்ணுவாங்க. அடுத்தது உங்கள் தாய்ப்பால், நீங்கள் தாய்ப்பால் வந்து இப்படி, தாய்ப்பால் வந்து நொப்படி, ஸோ எப்படி இருந்தாலும் அந்த தாய்ப்பால் வந்து உங்களுக்கு ஷேம் பண்ணப்படும். ஸோ நீங்கள் வந்து நிறைய தின்னு தின்றதுன்னா எப்படின்னா அவங்க கொடுக்குற அந்த மதிய சாப்பாடு, அதுக்கப்புறமும் வந்து நீங்கள் சாப்பிட்றதுல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நிறைய குவான்டிட்டி நீங்கள் சாப்பிடணும், நிறைய சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு பால் குறைஞ்சிச்சுன்னா நீங்களாம் நல்ல அம்மாவே கிடையாது. அது எப்படி, எதுக்கு நீங்க இப்போ உயிரோடு இருக்கிறது உங்க குழந்தைக்கு, நீங்க வாழ்றது உங்க குழந்தை, இதுக்கப்புறம் நீங்கன்றதே உங்க குழந்தைக்கு தான் அப்படின்னு அந்த குழந்தைக்கு மினிமம் 1-2 வருஷம் பால் கொடுத்தாகணும், பெரியவங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? பால் கொடுத்தாகணும். டாக்டர்ஸ் பற்றிலாம் நீங்கள் பேச போகிறதே கிடையாது, அவங்களாம் வேணாச்சு, அவங்களாம் வேணாம். ஸோ அந்த பெரியவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த வருட காலங்களுக்குள்ள நீங்கள் கொடுத்தா, அதுக்கு மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா? ஸோ இந்த காலகட்டத்தில் பிறந்ததுலேருந்து 2 வருஷத்துக்குள்ள நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் நிறைய சாப்பிட்டாகணும். உங்கள் வெயிட் கெயினோ உங்கள் ஹெல்த்தோ அதை பற்றி தேவையே கிடையாது. பால் நிறைய வந்தாகணும், பால் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும். ஸோ பால் நிறைய வரணும். ஸோ நீங்கள் நிறைய சாப்பிடணும், பால் வந்துட்டே இருக்கணும். நீங்கள் சாலிட்ஸ் ஆரம்பித்தாலும் பால் நிறைய வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு சில பேருக்கு வந்து
சின்ன வயசுலேருந்தே ஹார்ட் பிரச்சனைகள் இருக்கும். சரிங்களா? நம்ம இந்த மதர் மில்க் டாப்பிக்கே நம்ம ஃபஸ்ட்டு பேசலாம். ஓகேங்களா? சின்ன வயசுலேருந்தே ஹார்ட் பிரச்சனைகள் இருக்கும். அவங்க நிறைய மருந்துங்க வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவங்க தாய் ஆயிட்டாங்கன்னா அவங்களால சில பேருக்கு தாய்ப்பால் கொடுக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய உடம்பு சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கிறவங்க சில மாத்திரைகள் சாப்பிட்டு தான் ஆகணும் அவங்க உயிரோடு இருக்க. சரிங்களா? பிள்ளைய பற்றி செத்துட்டா ஓகேவா? சில பேருக்குலாம் ஓகே தான், சில மற்ற பீப்புளுக்கு. ஆனால் ஜென்ரலாக நியாயமாக பார்த்தோம்னா அம்மா உயிரோடு இருந்தாகணும் போது நம்ம வந்து தாய்ப்பால் கொடுக்க முடியாது. அப்போ நீங்கள் பேன், ஓகேங்களா? ஸோ தாய்ப்பால் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி மதர்ஸை வந்து எல்லாருமே ஷேம் பண்ணுவாங்க. இது வந்து வயது இதெல்லாம் கிடையாது. நான் வந்து என் குழந்தைக்கு வந்து 3 வருட காலம் 5 வருட காலம் நான் வந்து பால் கொடுத்தேன் அப்படின்றது ஓகே. என்ன பொறுத்தவரை அது ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்களும் அப்படி எடுத்துக்கோங்க. அதான் நம்மளுக்கு நல்லது. அது வந்து மேலே, அது வந்து கீழே, இது தேவையே கிடையாது. நீ கொடுக்குறியா, சரி, அவ்வளோதான், அவ்வளோதான், அத்தோடு நீ பாட்டிக்கணும். நீ அதை பந்தாவே எடுத்துக்கிறியா, நீ எடுத்துக்கோ. நீ இப்போ நான் வந்து என் குழந்தைங்க வந்து 3 வருஷம் பால் கொடுத்தேங்க அப்படின்னு நீ பெருமையாக நினச்சிக்கிறியா, ரொம்ப சந்தோஷம். கான்ஃபிடென்ஸாக நீ இருக்கிறன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். விமன் வந்து ஒரு கான்ஃபிடென்ட் விமனாக இருக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் அதுக்காக நீ அவ்வளோ கொடுத்த அவ்வளோதான் கொடுத்தியா, நானும் 3 வருஷம், அதுதான் தப்புன்ற. டோன்ட் ஷேம். நீ ஒன்று பண்ணிட்டேன்றதுக்காக இன்னொரு மாதிரி நீ ஷேம் பண்ணாத. எங்கேருந்து நம்ம போய் பெரியவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது? ஏங்க இப்படி பேசுறீங்க, உங்கள் காலம் வேறு எங்கள் காலம் வேறு அப்படிலாம் போய் அட்வைஸ் பண்ண முடியுமா? நம்மளே சரி கிடையாது. நம்ம கூட ஏஜில் இருக்கிறவங்களே இப்படி வந்து ஷேம் பண்ணால் நீ பெருமை பீத்துக்கிறியா, நீ அதை பெருசாக நினைக்கிறியா, நீ பந்தவாக நினைக்கிறியா, நினச்சிக்கோ. ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொருத்தங்களை நோண்டாமல் இரு, இன்னொருத்தங்களை இறக்காம இரு. நீ பண்ணுறது தான் பந்தா, நீ பண்ணுறது தான் வந்து பெஸ்ட்டுன்னு நீ நினச்சிக்கிட்டா அதுதான் அது மகா மட்டம். அரகன்ஸ் இருக்கக்கூடாது. கான்ஃபிடென்ஸ் வேற, அரகன்ஸ் வேற. தாய்ப்பாலில் இதுதாங்க பிரச்சனைங்க. ஸோ தாய்ப்பால் வந்து சில பேர் பிடிக்காது கொடுக்க, சில பேர் தாய்ப்பாலே கொடுக்க பிடிக்காது. அவங்க வந்து தன்னை கம்பல் பண்ணி தான் they will try their best. எனக்கு தெரியும் வேணாம் அதெல்லாம் வேணாம். சில பேருக்கு பிடிக்காது கொடுக்கவே. அவங்கள ஷேம் பண்ணி நீ எல்லாம் ஒரு அம்மாவா, எதுக்கு எடுத்தாலும் உங்களுக்கு வந்து கிடைக்க போகிற ஒரு பெஸ்ட்டு வார்த்தை, நீ நல்லா அம்மா கிடையாது, நீ என்ன ஒரு அம்மாவா, அம்மாக்கெல்லாம் அப்படி பண்ணுவாங்களா, அம்மான்றது எவ்வளோ பெரியது, என்ன இவ்வளோ பெரியது, அதெல்லாம் எவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. அப்பா மாதிரி நானும் அம்மா. நானும் பெற்றேன், என் அப்பாவும் வந்து காரணம். நாங்கள் 2 பேர் பார்ட்னர்ஸ் டு பிரிங் த சைல்டு. தட்ஸ் ஆல். தயவு செஞ்சு அம்மாவை தலை மேலே தூக்கி வச்சு இங்கே மேலே பாரத்தை ஏற்றி அப்படியே அந்த பாரம் பார்த்தீங்கன்னா கொயங்க நம்ம உள்ள குழிக்குள்ளே போயிடுவோம். எங்கடா இருக்கிறோன்னா கல் மட்டும்தான் இருக்கும். கல்லுன்றது இந்த சொசைட்டி. நம்ம சொசைட்டி நம்ம மேலே வைக்கிற எக்ஸ்பெக்டேஷன்ஸோட பாரம் பார்த்தீங்கன்னா நம்மளை புதைச்சிரும். நம்ம இருக்கவே மாட்டோம். அந்த பாரம் மட்டும்தான் இருக்கும். அந்த பாரம் தான் மதர். ஸோ நிறைய மதர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் இப்படிதான் இருப்பாங்க. அவங்க பேர் என்னங்கன்னா யாருக்கு தெரியும்? தெரிஞ்சு என்ன பிரயோஜனம்? அவங்க தான் புதஞ்சிட்டாங்க, முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அம்மா ஆன அப்புறம் எல்லாத்தையும் இழுத்து மூட வேண்டியதான். படிப்புல இருந்து, வேலையில இருந்து, உணவுல இருந்து, உடையில இருந்து, ஏன் குளிக்கிறதுல இருந்து, கக்கா போறதுல இருந்து எல்லாத்தையும் சீரியஸா சொல்றேங்க. சில பேர் உங்களுக்கு குழந்தை இல்லை, நீங்கள் குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க, குழந்தைக்கு புதுசாக ட்ரை பண்ணுறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஷாக்கராக இருக்குன்னா குட், தெரிஞ்சுக்கிட்டீங்க, நடத்த பண்ணீங்க. எப்படி சொல்கிறது, எல்லாமே உங்களுக்கு வந்து எது நீங்கள் பண்ணாலும் கொஷின் பண்ணப்படும். எது நீங்கள் பண்ணாலும் குழந்தையை யோசிச்சு தான் நீங்கள் பண்ணணும். அப்படி இந்த ஃபாதர்ஸ்க்கு உண்டானாலாம் ஃபாதர்ஸ்க்கு மதர்ஸ் தான் நல்ல மதரா கெட்ட மதரா அப்படின்னு அதிகமாக ஜட்ஜ் பண்ணப்படுறது. ஃபாதர்ஸ் ஜட்ஜ் பண்ணப்படலன்னா நான் சொல்லேன். ஃபாதர்ஸ் அது வேற தனி கேட்டகரி, இதுதான் மெயின் கேட்டகரி. ஸோ அதனால மதர் தான் தாய்ப்பால் கொடுக்குறா, ஸோ மதரை நம்பி தான் அந்த குழந்தை இருக்கு அப்படின்ற. எல்லாரும் தாய்ப்பால் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. கொடுத்தா நல்லது, கொடுக்கலன்னா டோன்ட் ஷேம் த மதர், டோன்ட் ஜட்ஜ் த மதர். அவங்க எந்த காரணத்துக்காக கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்குலாம் தெரிய போகிறது கிடையாது. அது வந்து ஃபிசிக்கல் மட்டும் கிடையாது, எமோஷனல் திங்.
அவங்க வந்து ஃபிசிக்கலா ஹர்ட் ஆன ஒரு மதர் அவங்க. அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுறது ரொம்ப எதிர்பார்க்குறீங்க. குழந்தைய வந்து அவங்களுக்கு ரெஸ்ட் தேவை. குழந்தைய யாராவது பார்த்துக்கணும். அவங்களும் பார்த்துக்குவாங்க தான். அவங்க ரெஸ்ட்ல இருந்து அவங்க சரியாகி வந்தோன்னே அந்த குழந்தைய அவங்க தான் வளர்க்க போறாங்க. நீங்களும் நாங்களும் கிடையாது. வாய் பேசி பேசுகிறவங்க கிடையாது. இல்லை பக்கத்தில் இருக்கவங்க கூட கிடையாது. அவங்க ஃபாதர் அண்ட் மதர் தான் பார்த்துக்கணும். ஸோ தாய்ப்பால் வச்சு எதுவுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா முதல்ல நடக்கிற விஷயம் தாய்ப்பால். அடுத்தது வந்து வேலை. இப்போ ஒரு பெண்கள் வந்து வேலைக்கு போகிறேன் நான். ஒரு வேலையும் ஒரு மாதிரி. சில வேலைக்கு வந்து 1 வருடம் லீவ் கொடுப்பாங்க, 6 மாதம் லீவ் கொடுப்பாங்க. சில பேருக்கு எனக்கு நான் பார்த்த வரைக்கும் 6 மாதம் வந்து லீவ் கொடுத்துட்டு 1 வருடம் வந்து ஒர்க் அவுட் கொடுப்பாங்க. சில பேர் 2 வருடம் 3 வருடம் வரைக்கும் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இந்த மாதிரிலாம் எவ்வளோ இருக்குது. ஆனால் எல்லாருக்குமே அது கிடைக்குமானா கிடைக்கும். சரிங்களா? ஸோ ஒரு வேலை ஒரு மாதிரி. சில அம்மாக்கள் 3 மாதம் பாலை கொடுத்துட்டு குழந்தைய வந்து தெரிஞ்சவங்கள்ட்ட விட்டுட்டு போய் வேலைக்கு போகிற நிலைமை சில பேர்த்துக்கு இருக்கும். பல பேர்த்துக்கும் இருக்கும், தெரியாது. அவங்க சூழ்நிலை ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் மோசமாக தான் இருந்தால் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு வேலைக்கு போகணுன்னு இருக்கும். எந்த ஒரு விஷயத்துக்கும் இருக்கலாம். அவங்களோட முன்னேற்றத்துக்கு இருக்கலாம். அவங்க முன்னேற்றத்தை அவங்க நினைக்கூடாதுலாம் ஒன்றுமே கிடையாது. தவறே கிடையாது. முன்னேற்றத்துக்கு இருக்கலாம். வந்து பால் கொடுக்கலாம். மீதி ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் பால் கொடுக்கலாம். மார்னிங் பால் கொடுக்கலாம். மீதி அந்த ஆஃபீஸ் நேரத்தில் கொடுக்காம இருக்கலாம். ஸோ என்ன சூழ்நிலை, என்ன விஷயங்கள், அது கஷ்டமான சூழ்நிலையாக தான் இருக்கும். வறுமை தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு முன்னேறணும்னு இருக்கும். அவங்க முன்னேற்றம் 3 மாதம் தடப்பட்டிருக்கோம்ல, அந்த முன்னேற்றம் வந்து ஆண் நினைக்கிற பெண்ணும் நினைப்பா. அது தவறு கிடையாது. அதை ஜட்ஜ் பண்ணாதீங்க. அதை வந்து மட்டமாக பேசாதீங்க. நான் வந்து வீட்டில் எனக்கு தெரியும் சில பேர்லாம். நான் வந்து வீட்லேயும் என் குழந்தைய பார்த்துக்கிட்டேன். நான் வேலைக்கெலாம் போகவே இல்லை. சரி, ஓகே, நான் சொன்ன மாதிரி அது ஒரு ஸ்டேட்மெண்ட். பண்ணுறியா, நீ சுற்றி அதை நினச்சிக்கிறியா, நினச்சிக்கோ. அதுக்காக வேலைக்கு போகிற பெண்களை மட்டமாக நினைக்கிறதோ, எப்படி இப்படிலாம் விட்டுட்டு போகிறாங்க, எப்படி இப்படிலாம் ப்ளே ஸ்கூலில் விடுறாங்க, எப்படி தான் இந்த டே கேர்லலாம் விடுறாங்களோ, அதெல்லாம் நீ நினைக்கவே வேணாம். நீ உன்னை மட்டும் நினச்சிக்கோ. உனக்கு நீ இன்னும் உயர்வாக நினைக்கிறியா நினச்சிக்கோ. தப்பே கிடையாது. அதுக்காக இன்னொருத்தவங்களை வந்து எப்படி இப்படி பண்ணுறாங்க, இவ்வளோ மோசம் அப்படின்னு மட்டமாக நினைக்கிற பற்றியா, அங்கே தான் நீ இறக்குற. நீ உன்னை ஏற்றிட்டு நீ இறக்குறன்னு நினைக்கிற பற்றியா, வாய்ப்பே கிடையாது. என்னைக்கு நம்ம ஒருத்தங்களை இறக்குறோமோ நம்மளும் சேர்ந்து தான் இறக்குறோம். ஒருத்தங்களை மட்டமாவோ அவங்க சுச்சுவேஷன் என்னன்னே தெரியாமல் ஒருத்தங்களை இறக்குறீங்கன்னா நீங்களும் தான் வந்து இறங்குவீங்க. ஸோ அதனால் என்னன்னே தெரிஞ்சோ தெரியலையோ என்னவாக இருக்கட்டும், அது அவங்க வாழ்க்கை, அது அவங்க குழந்தை, அவங்களுக்கு பெஸ்ட்டாக அவங்க லைஃப்க்கு அவங்களுக்கு என்ன பண்ணணும் அவங்களுக்கு தெரியும். நம்ம லைஃப்பை பெஸ்ட்டாக என்ன பண்ணணும், நம்மளுக்கு அட்வைஸ் கேட்டால் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு சொல்லாமே தவிர, நானும் வந்து வீட்லேயே இருந்து பார்த்துட்டேன். நீ எப்படி இப்படிலாம் பண்ணுறியோ, இதுதான் இது பண்ணாதீங்க. அவங்க வந்து எந்த ஒரு காரணத்தில் அவங்க வேலைக்கு போகிறாங்களோ அதை வந்து இது கரெக்ட் காரணம், இது தவறான காரணம், இந்த காரணத்தால் நீ வேலைக்கு போனால் நீ ஒரு பேட் மதர் அப்படின்ற வேலை தரமே நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்ம பொழப்பாகவே நம்ம பிஸியாக இருக்கணும்னால நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறதுல தப்பே இல்லைங்க. நிறைய மதர்ஸ் வந்து ஹெட் வெயிட், கான்ஃபிடென்ஸ் எல்லாமே உங்களோட வச்சுக்கோங்கன்ற நான். நீங்கள் ஹெட் வெயிட்டாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து கான்ஃபிடென்ஸாக இருக்கீங்களா, தப்பே கிடையாது. சில பேருக்கு வந்து அது தேவை. ஏன்னா அவங்கள முதுகில் குத்திக்கிட்டு இருப்பாங்க அவங்க வீட்டில். ஸோ அவங்க அப்படி இருக்க தப்பு கிடையாது. ஆனால் இன்னொன்று ஒரு பொண்ணு அப்படி ஷேம் பண்ணாதீங்க. நீங்கள் இந்த ஆம்பளைங்கள்லேயே நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரிலாம் ஆம்பளைங்க பண்ண மாட்டாங்க. ஒரு ஆம்பளை வந்து வேலைக்கு போயிட்டான் அப்படின்னா அவங்களுக்கு ஷேம் பண்ண மாட்டாங்க. இந்த குழந்தை பிறந்துன்னு நான் சொல்ல வரல. இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆண் பண்ணுறான்னா அந்த ஆண் வந்து அவனை போய் ஜட்ஜ் பண்ணிட்டு அவனை ஷேம் பண்ணிட்டு இருக்க மாட்டான். பெண்கள் தான் அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பொண்ணுங்களுக்கு வந்து நான் ரொம்ப நல்லவன், நான் தான் பெஸ்ட்டாக பண்ணுறேன், நான் தான் பெஸ்ட்டுமா அம்மா, நான் தான் பெஸ்ட்டு எல்லாமே ஒய்ஃபு அப்படின்னு நான் தான் நல்லா பண்ணுறேன்னு பீத்திக்கிறதுலேயே அவங்க வாழ்க்கை போயிடும். அதனால மற்றவங்களை ஷேம் பண்ணிட்டே இருக்கணும். ஆனால் ஆண்கள் அப்படி கிடையாது. ட்ரெஸ்ஸு விஷயமே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். பொண்ணையும் ஷேம் பண்ணப்பா, நீ எப்படி ட்ரெஸ் பண்ணுறா பாரு. எனக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தங்க, நான் லெக்கிங் போடவே மாட்டேன். நான் அந்த மற்ற தப்பான பொண்ணுங்க மாதிரிலாம் நான் லெக்கிங் போட மாட்டேன். ஓ,
தப்பான பொண்ணுங்க லெகிங் ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆம்பளை வந்து மேலே ட்ரெஸ்ஸே போடலான்னு வச்சுக்கோங்க, கீழே வெறும் ஒரு ஷார்ட்ஸு இல்லை வெறும் ஒரு லுங்கி போட்டுட்ருக்காங்க, அதுவும் குட்டியாக மடித்து கட்டி பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆம்பளை எப்படி பாரு வெளியில் இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பொம்பளை சொல்கிறானே வச்சுக்கோங்க. ஒரு ஆம்பளைனா அப்படி தான் ட்ரெஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். ஏதாவது ஒரு ஆம்பளை ட்ரெஸ்ஸிங் விஷயத்தில் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படி விட்டு கொடுத்து இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஆமா ஏன் இப்படி பசங்க பண்றாங்க, பண்ணக்கூடாது அப்படின்றதுலாம் வந்து அப்படியா இப்படிலாம் கூட ஆம்பளைங்க எக்ஸிஸ்ட் ஆகுறாங்களா? இது தவறான உடை, மேலே வந்து உடை அணிஞ்சுக்கணும். ஆம்பளைன்றனால உங்களுக்கு வந்து பிரஸ்ட் இல்லைனால நீங்க என்னன்னு உடை அணியாம தான் இருக்கக்கூடாது அப்படின்ற சொல்ற அளவுக்கு கூட ஆம்பளைங்க இருக்காங்களா என்னன்ற அளவுக்கு தான் ஏன் திங்கிங் இருக்கும். ஆனா ஜென்ரலாக நீங்கள் வந்து ஒரு ஜட்டியை போட்டு ஆம்பளைன்னா ஒரு ஆம்பளைல கேட்டிங்கன்னா விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ஆனால் சால்ட்டாக விட்டு கொடுக்குறது பெண். அசால்ட்டாக விட்டு கொடுத்து போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா தன்னை பெருமை பித்திக்கிறது தான் அவங்களுக்கு முக்கியம். நான் பெஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணுறேன், நான் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணேன். டீசெண்டாக இது நான் போட்டிருக்கிறது தான் டீசெண்ட், சரிங்களா? அவங்க போட்டிருக்க டீசெண்டாக அப்படி டீசெண்டாக போடலாம், டீசெண்ட் பேட் கேர்ள் அப்படின்றவாங்க. ஸோ அதனால் இது வந்து ட்ரெஸ் விஷயன்றது பயங்கரமான விஷயம். அதுவும் நீங்கள் மதர் ஆகிட்டிங்கன்னா ஒன்றுமே பயங்கரம். நீங்கள் பார்த்து ட்ரெஸ் பண்ணணும். நீங்கள் பழைய மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ண முடியாது. உங்கள் குழந்தைய பற்றிட்டா நீங்கள் வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், இல்லைன்னா நீங்கள் வேறு மதர். ஓகேங்களா? நீங்கள் நிறைய விஷயத்தில் பேக் மதர் டைட்டில் வாங்க முனைப்போடு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அது கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது சாப்பாடு. பிரஸ்ட் மில்க் பற்றி பேசிட்டோம். அடுத்தது சாப்பாடுன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயங்க. சாப்பிட்றத பற்றிலாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்கக்கூடாது. குழந்தை வந்து பிறந்துருச்சுன்னு வைங்களேன், குழந்தை பிறந்து அது வந்து சாப்பாட்டுக்கு அழுகும். ஆப்வியஸாக அழுகதான் செய்யும், வேறு என்ன பண்ணுவோம்? சாப்பாட்டுக்கு அழுகும். சாப்பாட்டுக்குன்ற பாலுக்கு அழுகும், பசிக்கு அழுகும். ஓகே, பசிக்கு அழுகும். அப்போது ஏதாவது ஒரு டைம்ல நீங்கள் சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா, அப்போ வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அந்த சாப்பாடு அப்படியே போட்டுட்டு நீங்கள் ஓடிடணும். குழந்தை எடுத்தோடனே பசிக்கு அழுகும், சில டைம் பயந்து அழுகும், எது வேணா இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. ஸோ எடுத்த உடனே நம்ம வந்து அந்த குழந்தைய ஆட்டி பார்த்தா சில குழந்தைகள் வந்து அமைதியான, சில குழந்தைகள் அமைதியாகாது. அந்த மாதிரி ஹெல்ப்புக்கு யாராவது வீட்டில் இருக்கும்போது அவங்க ஆட்டி கொஞ்சம் சமாதானப்படுத்தும் போது நீங்கள் சாப்பிட்டு முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் அப்படி சாப்பிட்றதையே தவறும்பாங்க. நீங்கள் பால் கொடுக்குறீங்க, உங்களுக்கு ஆப்ரேஷன் ஆகிருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும். ஏன் நீங்கள் பசி தாங்காத ஒரு பர்சனாகவே இருப்பீங்க. நானும் பசி தாங்கவே மாட்டேன். பசியிலேருந்து எனக்கு பெருசாக பழக்கமே இல்லை. ஸோ எனக்குலாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ ஒருத்தங்க நீங்கள் பசிக்கு சாப்பிட்றது ஒரு பேசிக் தானே, அதுவே பெரிய தப்பாக இருக்கும். நீங்கள் பசிக்கு சாப்பிட்டாலே தப்பு. குழந்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டாலே தப்பு. குழந்தைக்கு நீங்கள் வந்து ஊட்டிட்டு அதுக்கு பசி எடுக்கணும். பசி எடுத்தப்பறம் அதுக்கு ஊட்டிட்டு அது எவ்வளோ நேரம் சாப்பிட இறக்க முடியும், அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டாதான் நீங்கள் நல்ல கதை. குழந்தை பசி அதெல்லாம் உங்களுக்கு தான், உங்களுக்கு மட்டும் தான். ஓகேவா? அப்பா சாப்பிட்டுட்டு அவர் ஆஃபீஸ் போவார், இல்லை வீட்டில் இருப்பார், டிவி பார்த்துருப்பார், அதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்கள் ஓகேங்களா, உங்களையும் மதர், பேக் மதர்ன்றது மதர். ஸோ அதனால் நீங்கள் வந்து சாப்பிடக்கூடாது. குழந்தைக்கு பசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிடணும். குழந்தைக்கு பசி எடுக்கும் போது அதுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டா குட் மதர். ஓகேங்களா? இந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. இது வந்து நிறைய வயசானவங்க பண்ணுற ஒரு விஷயம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதை வந்து நம்ம ஏஜ் பக்கத்தில் இருக்கவங்க பண்ணுறாங்களான்னா எனக்கு அவேர்னஸ் கொஞ்சம் கம்மி, தெரிஞ்சால் சொல்லுங்கள். பட் நிறைய வயசானவங்க வந்து இப்படி பண்ணுறாங்க, அது ரொம்ப தப்பு. பசியிலலாம் இருக்கக்கூடாது. குழந்தை வந்து பயங்கரமாக அழுகுது பசியில், அது முடியவே இல்லை அதனால் அப்படின்னா கொடுத்துட்டு சாப்பிட்டு தான் ஆகணும். ஆப்வியஸாக நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டு இல்லைன்னா சாப்பிடுங்க, உங்கள் பசிக்குதா சாப்பிடுங்க. குழந்தை சாப்பிட்டதா இல்லையா அது வேணும்னா சாப்பிட போகுது, நம்ம தான் கொடுக்கணும். பட் பசிக்கு சொல்ல போகுது, அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடுங்க. அதை சாப்பிட்ட அப்புறம் தான் சாப்பிடணும். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வந்து ஃபஸ்ட்டு 6 months வந்து, அதுவும் ஃபஸ்ட்டு பிறந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இமீடியட்டாக கேட்டர் பண்ணுறது வேற. ஆனால் அதுக்கப்புறம் போக போகவும் இதே தான் பண்ணுறாங்க. 2 வயசு 3 வயசு ஊட்டுறதே ஃபஸ்ட்டு தப்பு, ஊட்டக்கூடாது. அதுக்கு எவ்வளோ சாப்பிடுதோ அதை சாப்பிட்டுட்டு விட்டுடணும்.
அது கம்மியாக சாப்பிட பசிக்கும் போது அது சாப்பிட்டு தான் ஆகும். சில பேர் 3 வேளை சாப்பிட மாட்டாங்க, 2 வேளை தான் சாப்பிடுவாங்கன்னா அப்படிதான் அது. அவங்க உடம்பு அப்படிதான், அதை நம்ம அக்செப்ட் பண்ணி ஆகணும். ஆனா அது சாப்பிட நம்மளும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் தவறு. அவங்க சாப்பிட்றாங்களா அவங்க சாப்பிட்றாங்க. அது வயிறு தனி, இது வயிறு தனி. 2 பேரையும் சேர்த்தாதீங்க தயவு செஞ்சு. இவங்க ஊட்டுவாங்களோ சாப்பிடுவாங்களோ whatever it is. ஸோ இவங்க சாப்பிட்டுட்டாங்கன்னா இவங்க ஒரு சரியான மதர் கிடையாதுன்னு ஜட்ஜ் பண்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். பசிச்சா சாப்பிடணும், அவ்வளோதான். இதுக்காக மதர் சென்டிமெண்ட்லாம் ஒரு பசிக்கு எடுத்துட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். எங்க வீட்டில் நான் பண்ண பழக்கம் வந்து எப்படின்னா, நான் வந்து ஊட்டிகிட்டே தான் நான் சாப்பிடுவேன். கையல் தானா சாப்பிடுவா, நான் தீரன் கூட்டிகிட்டே தான் நான் சாப்பிடுவேன். எனக்கும் பசி தாங்காது, அவனுக்கும் பசி தாங்காது. ஒரே நேரத்தில் பசி எடுத்தா சொல்கிறேன். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா அவனுக்கு பசி எடுத்துக்கு முன்னாடி நான் சாப்பிடுவேன். பட் ஒரே டைமில் பசி எடுத்துருச்சுன்னா இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அடுத்தது குழந்தை அழுகுறதுக்கு முன்னாடியே நான் தான் கொடுத்துருவேன் ஃபுட்டு. அழவே நான் வைக்க மாட்டேன். சரி ஓகே, நீ அழ வைக்க மாட்டியா, ஓகே, அது உன்னோட வளர்ப்பு. நான் அழ வைப்பேன். ஆமாம், என் குழந்தை அழுதுன்றது ஒரு கம்யூனிகேஷன். அது வந்து கெட்ட விஷயம் கிடையாது. அதை வந்து கண்டுக்காம இக்னோர் பண்ணுறது தான் வந்து தப்பே தவிர, அந்த குழந்தை அழுகிறது அப்படின்றது ஒரு அதுதான் அதோட பேசிக் விஷயம். அது நல்லது கெட்டதுக்குலாம் கிடையாது. ஏன் அழுது? பசிக்கு அழுதா, ஓகே ஃபைன். நீ பசிக்குதா, ஓகே. நான் இப்படி தான் பேசுவேன். ஸோ நீ அழவே கூடாதுன்றது சரி கிடையாது. அப்போ பசியை எடுக்கலன்னு அர்த்தம். அந்த குழந்தை வந்து எனக்கு பசிக்குதுன்னு அது கேட்கணும், கேட்டுதான் அது கிடைக்கணும். அது முன்னாடியே அது கிடைச்சா அது ஒழுங்காக சாப்பிடாது. ஆஸ் வெல் அஸ் என்னை பொறுத்தவரை அது சரியான விஷயமே கிடையாது. யூ ஷுட் ஆஸ்க் ஃபார் வாட் யூ வாண்ட். உனக்கு வேணுன்றது நீ கேட்கணும். நீ கேட்குற அழுக மூலியமாக நீ கேட்குற, சரி உனக்கு எப்பவுமே ரெடியாக இருக்கும், உனக்கு போட்டு நான் ஊட்டி விடுவேன். அப்படிதான் எங்கள் வீட்டில் நான் பண்ணுவேன். ஸோ நாங்கள் 3 பேருமே உட்காந்து, ஒரு ஆஃபீஸில் இருக்காருன்னா நாங்கள் 3 பேருமே உட்காந்து சாப்பிடுவோம். ஸோ இப்போ ஒரு லஞ்சுன்னா எல்லாரும் சாப்பிடுவோன்றது அவன் மைண்டில், தீரன் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகும். அம்மா நம்மளுக்குலாம் சாக்ரிஃபைஸ் பண்ணி ஊட்டி பசியிலேயே இருந்தாலும் நம்மளுக்கு ஊட்டிட்டு அவங்க சாப்பிடுவாங்க அப்படின்றது எனக்கு சரியான விஷயம் கிடையாது. எனக்கும் தான் பசி, நானும் தான் சாப்பிடணும். என் அம்மாவுக்கு நான் குழந்தை இல்லையா? அந்த மாதிரி தான் எல்லாருக்கும் பசி இருக்கும். தயவு செஞ்சு அந்த பசியை வச்சு ஒரு பர்சனை வந்து ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு விஷயம். ஸோ மெயின் டாபிக்ஸ் இதுதான். வேலைக்கு போகிறது, தாய்ப்பால், ஃபுட்டு, இந்த மாதிரி விஷயங்களை வச்சு ஜட்ஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். தயவு செஞ்சு விமனை அப்படி வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க. அது எந்த ஏஜ் குரூப்பாக இருந்தாலும் விமன் தயவு செஞ்சு இப்படி விட்டு கொடுக்காதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. அரகண்ட்டாக நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது வேற, அரகண்ட்டாக இருக்கிறது வேற. நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறது வேற. அதுக்காக நம்ம பண்ணுறது தான் வசதி, அவள் பண்ணுறது வசதி கிடையாதுன்னு நினைக்கிறது, தவறுன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அவங்க வீட்டுக்கு அவங்க பண்ணுறாங்க, நம்ம வீட்டுக்கு நம்ம பண்ண நம்மளுக்கு ஒத்து வருதா, ஓகேன்னு வாழ்ந்துக்கணும், அவ்வளோதான். அப்ரிஷியேட் பண்ண கற்றுக்கோங்க. இறக்கிறத விட, ஓ நீ இப்படி பண்ணுறியா, ஓ சரி சரி குட் ஃபைன், அவ்வளோதான் போதும். நம்ம இறக்கிறதுக்கு பதிலாக அவங்கள ஜட்ஜ் பண்ணுறது பதிலாக அப்ரிஷியேட் பண்ணால் ஒன்றுமே நம்மளுக்கும் நல்லாயிருக்கும், அவங்களுக்கும் நல்லாயிருக்கும். ஸ்டாப் ஷேமிங் மதர்ஸ், இதுதான் இந்த வீடியோவோட மெயின் விஷயம். ஸோ உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்குதுன்னா கீழே சொல்லுங்கள், தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான் நான் சொல்ல வந்து. ஓகேங்க, நான் உங்களுக்கு சீக்கிரமாக வேறு ஒரு டாப் வீடியோவில் சந்திக்கிறேன். வணக்கம். இருங்க எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். கிளிக் பண்ணி பாருங்கள்.